தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முதலீட்டாளர்கள் மற்றும் நாட்டிற்கு வரும் முதலீடுகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முதலீட்டு வாய்ப்புகள், வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் முதலீடுகள் தொடர்பாக முந்தைய அரசாங்கத்தின் கீழ் இருந்த முறைகேடுகள் மாற்றி தற்போதைய அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்பிற்குள் புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். அதன்படி நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்காகும் என்றும் இதற்காக அரசாங்கம் முதலீட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும், முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் மற்றும் வசதிகளை வழங்கும் என்றும் முதலீட்டு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இந்த நாட்டில் முதலீட்டு சூழலை பலப்படுத்துவதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல், செயற்திறனான அரசு சேவையை உருவாக்குதல், ராஜதந்திர உறவுகளை வெளிப்படையான முறையில் பராமரித்தல் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் தொழில்நுட்ப தடைகளை வெற்றி கொள்தல் ஆகிய நோக்கங்களை அடைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க தூதுக்குழுவிடம் மேலும் தெரிவித்திருந்தார். க்ரோ ஹோல்டிங்ஸ் தலைவர் ஹர்லன் க்ரோ, அமெரிக்க இந்திய நட்புறவு மற்றும் வர்த்தக தலைவர் கிருஷ்ணா பாலம், ஹட்சன் இன்ஸ்டிடியூட் தலைவர் சாரா ஸ்டேன், ஈகல் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் மற்றும் இணை தலைமை முதலீட்டு அதிகாரிகள், இணை நிறுவனர், SMU ட்ரஸ்டி சமூக தலைவர் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜயந்த, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபான்சு ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.